என்னதான் நீங்க கஷ்டப்பட்டு ஒரு நல்ல கண்டென்ட் உங்க யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணாலும் ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தம்ப்நெயில் தாங்க. சோ உங்களோட தம்ப்நெயில் வந்து எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கட்டும் இல்லாட்டி எவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கும் சோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோ வந்து டாப் ரேட்டடா இருக்கட்டும் இல்லாட்டி வேற வீடியோல சஜஸ்டட் லிஸ்டடா இருக்கட்டும் இல்லாட்டி இன்னைக்கு தேதிக்கு ட்ரெண்டிங் லிஸ்ட்லயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சோ வீடியோன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்து இடம் வந்து தம்ப்நெயிலுக்கே போயிருங்க. ஐ மீன் கிளிக் பைட்டே சொல்றேன் நானு. ஸோ தம்ப்நெயில் எவ்வளவு அட்ராக்டிவா வைக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ யூடியூபரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணி எப்படி அட்ராக்டிவான ப்ரொஃபஷனலா தம்ப்நெயில் ரெடி பண்றத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கிற தமிழ்டார் நான் உங்க ஏகே. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தம்ப்நெயில் ரெடி பண்றதுக்கு ஒரு 3 அப்ளிகேஷனோட தேவைகள் இருக்குங்க நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன பாத்தீங்கன்னா ஸ்னாப்சீட், செகண்ட் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா பிகார்ட், அடுத்து தேர்ட் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா பிக்சல் லேப். ஸோ இந்த 3 அப்ளிகேஷனை வச்சு தான் நம்ம ஸ்மார்ட் போன்ல கூலான கிரியேட்டிவிட்டியான தம்ப்நெயில்ஸ்லாம் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தம்ப்நெயில பாருங்க. ஸோ இந்த தம்ப்நெயில நம்ம யூஸ் பண்ணிக்கிற எஃபெக்ட் பாத்தீங்கன்னா நியான் எஃபெக்ட். ஸோ க்ளோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இந்த எஃபெக்ட்ல நம்ம பிக்சல் லேப்ல ஈஸியா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிகார்ட்ல பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன் மூலமா தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எடிட்டிங் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னாப்சீட்டை பத்தி சொல்லிடுறேன். ஸோ ஸ்னாப்சீட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட இப்போ ஒரு தம்ப்நெயில் இருக்கட்டும். ஸோ ரா இமேஜா நீங்க எடுத்திருப்பீங்க அந்த இமேஜை வந்து கலர் டியூனிங் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். செகண்ட் பிகார்ட். ஸோ பிகார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா உங்களோட இமேஜை வந்து கரெக்டா அக்யூரேட்டா கட் பண்றதுக்கான யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக்சல் லேப். ஸோ ரெண்டு அப்ளிகேஷனுமே கிங்னு சொல்லலாம் இந்த அப்ளிகேஷனை. ஸோ இந்த அப்ளிகேஷன் பேசிக்கலா என்ன பண்ணுன்னா உங்களோட இருக்கிற எல்லா ஒர்க்குமே இந்த பிக்சல் லேப்ல தாங்க பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா இந்த பிக்சல் லேப்பை பத்தி தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ ஃபோன் ஸ்கிரீனுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிக்சல் லேப்பை பற்றி சொல்லிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நியூ டெக்ஸ்ட்டுங்க ஒரு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ டெலிட் ஆப்ஷன் கொடுத்து நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலுக்கோட ரேஷியோவை நம்ம வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இமேஜ் சைஸுக்கு போயிட்டு ஸோ கஸ்டம்லேருந்து நீங்கள் யூடியூப் தம்ப்நெயிலுக்கு மாற்றி ஓகே பண்ணிடுங்க. ஸோ ஓகே பண்ணதுக்கப்புறமா நம்மளோட இந்த ஃப்ரேம் செட் வந்து தம்ப்நெயில் ஈக்குவலான ஃப்ரேம் செட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்த விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ இதை வந்து டிரான்ஸ்பரன்சி ஆக்கணும். டிரான்ஸ்பரி ஆக்கியாச்சு. ஸோ அடுத்து இதுக்கு பேக்ரவுண்டாக ஒரு நல்ல இமேஜாக நீங்கள் ஷூட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கேலரியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட கேலரியில் இருக்கேன் நான். கேலரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் நிறைய இமேஜஸ் வந்து ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் நான் இதை டேப் பண்ணி கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இந்த போசஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொன்றா. ஸோ இந்த போசஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச போஸ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த போஸ் வந்து எனக்கு நல்லா இருக்குது. ஜஸ்ட் நான் அதை க்ராப் பண்ணி ஓகே கொடுத்துறேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இந்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் டோனிங் இல்லை, என்னோடய ஃபேஸும் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ பின்னாடி பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நல்லாவும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டேரெக்டாக பிக் ஆர்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ பிக் ஆர்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பிக் ஆர்ட்டோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இங்கே தான் நான் ஃபோட்டோவை சூஸ் பண்ணேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தேன்னா ஸோ இந்த ஃபோட்டோ இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ விளையாண்டுச்சுனாங்க கட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே தனியாக ஒரு போர்ட்ரேட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ வந்து பண்ண இமேஜ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இந்த இமேஜுக்கு கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துங்க. ஸோ சேவ் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இமேஜ் மட்டும் தனியாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் ஓக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இமேஜை நம்ம ஸ்டிக்கர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு சொல்லி வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களோட இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு ஸோ சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா ஸோ கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறமா டேரெக்டாக நம்ம பிக்கார்ட்லேருந்து நம்ம ஸ்டிக்கரை வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ சேவ் டு கேலரி கொடுத்துட்டோம். இப்போ அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம கொஞ்சம் லேஸாக டோனிங் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸோ ஸ்கின் டோன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்னாப்சீட் எப்பவுமே யூஸ் பண்ணேன். ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஓப்பனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன்.
ஸோ இதில் நம்ம வந்து ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்க இந்த இமேஜஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் ஆயிரும். ஸோ இதை வந்து இந்த பென்சில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த பென்சில் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா செலக்டிவிட்டிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு உங்கள் முகத்துக்கு வந்து பிரைட்னஸை ஜஸ்ட் நான் கொஞ்சம் கூட்டுறேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சேவ் கொடுத்துருங்க. ஸோ மறுபடியும் இந்த பென்சில் பட்டன் அமைக்கி செலக்டிவிட்டியை சூஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் பிரைட்னஸை அதிகமாக்கிக்கிட்டே இருங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரி ஸோ என்னோடய கைக்கும் நான் கொடுத்துட்றேன் கொஞ்சம் பிரைட்னஸ்ஸு. ஸோ இந்த பிரைட்னஸ் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தனியாக டெடிக்கேட்டடாகவும் வச்சுக்க முடியும். ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் 2 விரலால் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் பிரைட்னஸாக இருக்கட்டும் வேறு ஆப்ஷன்லாம் வரும். அதில் பிரைட்னஸ் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் லேசாக பிரைட்னஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. அடுத்து மறுபடியும் நான் பண்ணுறேன், செலக்டிவிட்டியை சூஸ் பண்ணுறேன். மறுபடியும் இந்த கைக்கு நான் கொஞ்சம் பிரைட்னஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேபிளோட கான்ட்ராஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் எடிட் பண்ணிடலாம். ஸோ ஸ்வைப் அப் பண்ணுறப்போ கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் நான் அந்த கான்ட்ராஸ்ட்டை வந்து அதிகப்படுத்திடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்சிட்டிவிட்டிக்கு போயிட்டு மறுபடியும் இந்த டேபிளில் இருக்க கான்ட்ராஸ்ட்டை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். ஐ மீன் கூட்டி விடுறேன்னு சொல்லலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணி இந்த இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ இந்த பிக்சல் ஆப்புக்கு போயிடலாம். ஸோ இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம டெலிட் பண்ணிடுவோம். இந்த ஃபோட்டோ பார்க்க நல்லா இல்லை, அவ்வளோவா நல்லா இல்லை. ஜஸ்ட் இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோவை வந்து இதில் இன்சர்ட் பண்ணலாம். ஓகே இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஜஸ்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளெயின் பேக்ரவுண்டில் வந்து ஃபுல்லாகவே ஒரு பிக்சர் வந்து ரெடியாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் இதை லேஸாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட தம்ப்நெயிலுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். பார்க்க நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட் இந்த இமேஜஸை வந்து நீங்கள் அடுத்து ஸ்டோக் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தேன்னா கீழே ஸ்டோக்குன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டா இந்த ஃபோட்டோவில் வந்து ஸ்டோக் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து ஸ்டோக் கலரையும் நான் மாற்றுறேன், நான் பிளாக் வச்சிடுறேன். ஸோ பிளாக் வச்சா இந்த ஸ்டோக் ஆட் ஆயிரும். ஸோ இன்னும் முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் வந்து நான் வயலட் கலர் எடுக்க போகிறேன், இல்லாட்டி வேறு ஏதாச்சும் கலர் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை டேப் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கலர் ஆப்ஷனில் எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ ரெட் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்குதோ ஸோ அந்த கலரை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ நான் பேசிக்கலாக ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நான் கொடுத்துறேன். ஸோ பேக்ரவுண்டில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் கேலரியிலேருந்து ஏதாச்சும் பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ பிஎன்ஜினா உங்களுக்கு என்னன்னு தெரியணும்னா அந்த பிஎன்ஜியோட டிசைர் லிங்க் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிருங்க. ஸோ டவுன்லோட்ஸ் போனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த பிளட் ஸ்க்ரீன். ஸோ இது வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்டான ஸ்க்ரீன் தான். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி இடத்த வந்து இதை அடிச்சுக்கிச்சு. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ இதை லாங் டேப் பண்ணிவிட்டு இதோட கலர் வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை டிக் பண்ணிடுங்க. ஸோ டிக் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபாண்ட்டில் போய் கலருங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இதோட கலர் வந்து தனியாகவே நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதே நம்ம ப்ளூ கலரில் வச்சா நல்லா இருக்காது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம வயலட் கலருக்கு மாற்றினா செம்மையாக இருக்கும். வயலட் கலர் வந்துச்சு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பேக்ரவுண்டு சூப்பராக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளர் இமேஜஸ் வந்து பின்னாடி வச்சிடணும். கிளிக் பண்ணிட்டு லாங் டேப் பண்ணிங்கன்னா ஸோ பின்னாடி வந்துடும். ஸோ இது வந்து பின்னாடி வந்துடும். இப்போ தெரியுதா எப்படி நம்ம பிளர் ஆப்ஷன் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு.
அவ்வளோதாங்க, சின்ன ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் நீங்கள் பிளரை வந்து கீழே இறக்கணும்னா ஜஸ்ட் இதை டேப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கீழே இறக்குனாலே போதும். ஸோ கீழே இறக்கிட்டு ஜஸ்ட் பொசிஷனுக்கு போயிருங்க. பொசிஷன் போனதுக்கப்புறமா பொசிஷனை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே மேலே எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலேயே இருக்கட்டும். ஸோ மேலே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் எடிட் பண்ணிட்டேன், பேக்ரவுண்டே எடிட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் நியான் எஃபெக்ட். நான் சொன்னது தான் க்ளோ எஃபெக்ட். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆட் பட்டனை கொடுத்து டெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த ட்ரானுங்கிற ஆப்ஷன் தனியாகவே டெடிகேட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து நியான் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு பிளர் ரேடியஸ் வந்து ஹையில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லோ சூஸ் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே ப்ளூவாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லோ யூஸ் பண்ணால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். எல்லோவோ யூஸ் பண்ணிடுறேன். யூஸ் பண்ண டிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த ப்ரெஸ் பட்டனை அமைக்கிடுங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதை வந்து நம்ம ஜூமிங் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இதை மட்டும் ஜூமிங் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிளர் ரேடியஸோட ஜஸ்ட் ஒரு கலர் கொடுங்க. மறுபடியும் ரீடேப் பண்ணிங்கன்னா ஜூமின்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த பணத்தை நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா ஸோ அந்த பணத்து மேலே நீங்கள் கரெக்டாக வளைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வரைகிறேன், பணத்தை வரைகிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் க்ளோ எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த க்ளோ எஃபெக்டை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த பென்சில் சைஸை வந்து ஒரு 9க்கு வச்சுக்கோங்க. 9க்கு வச்சுட்டு நியான் எஃபெக்ட்லேருந்து எடுத்துருங்க. ஸோ பிளரையும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த நியான் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் லேஸாக வரைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பார்டரில் மட்டும் மஞ்சள் கலர் தெரிகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தமிழுக்கு யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்லேயும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ மறுபடியும் இந்த ஜூம் இன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நான் டபுள் ஃபிங்கரில் வச்சு ஜூம் பண்ணி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் இருக்க தமிழுக்கும் இப்போ இருக்க தமிழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த விஷயம் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஜூம் இன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ அப் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் மிச்சம் இருக்க வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நல்ல டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அப்படின்னு போடுறேன், போட்டுட்டு ஒரு ஸ்லாஷ் விட்டு MONTH மந்த். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான இமேஜஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபாண்ட்டு நல்லா இருக்கணும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாண்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஒரு செம்ம ஆப்ஷன் இருக்குது. ஃபாண்ட் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. ஸோ ஃபாண்ட் ஆப்ஷனில் மை ஃபாண்ட் ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலையா? ஸோ இதுக்கு டெடிகேட்டட் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் மறக்காமல் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாதிரின்னு இருக்குன்னு சொல்லலாம். இதை நான் ஓகே பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ ஆட் கொடுத்ததுக்கப்புறமா என்னோடய ஃபாண்ட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாறிடுச்சு. ஸோ இது பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட்டை கொடுத்து கொஞ்சம் இட்டாலிக்காக ஸ்லாண்டிங்காக வைக்கிறேன் நான். பேசிக்காக நீங்கள் ஸ்லாண்டிங் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்டோட கலரை வந்து மாற்றணும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரோக் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அது மேலே ஸ்ட்ரோக்கும் ஆட் பண்ணிடுங்க, ஷேடோவும் ஆட் பண்ணிடுங்க, ரெண்டையுமே ஆட் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர். ஸோ கலரில் போய் நான் ஏற்கனவே கிரேடிங் கலர்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கிரேடிங் கலரில் இந்த டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணோன்னே டெக்ஸ்ட்டு பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் அட்ராக்டிவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இது ஜூம் இன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் இருந்து பேக்ரவுண்ட் கலரை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்டே ஆட் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் பேடிங் கொஞ்சம் கொடுக்க வேணாம். ஸோ ஏன்னா நம்ம ரைட் பேடிலேருந்து ஃபேஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் பேடிங் கொடுத்துருங்க. லெஃப்ட் பேடிங் கொடுத்ததுக்கப்புறமா இதோட ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியாக்கிடுங்க. கம்மியானதுக்கப்புறமா நம்மளோட டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தாங்க தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஓகே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நம்ம ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா PNG ஆட் பண்ணலாம். ஸோ ஏர்ன்மணினால நம்ம ஏர்ன்மணியோட மணியோட PNG நம்ம ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்க, உங்களோட கேலரிக்கு போயிருங்க. கேலரிக்கு போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் ஏற்கனவே நிறைய PNGs வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோட்ஸில் போங்க. டவுன்லோட்ஸில் போனதுக்கப்புறமா இங்கே இருக்குது
இதை நான் வந்து சூஸ் பண்ணி ஜஸ்ட் சர்க்கிள் க்ராப் கொடுத்து இந்த இமேஜை வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ராப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட இமேஜ் பார்க்க இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஜஸ்ட் நான் இதை வந்து ரீசைஸ் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜ் பார்க்க நல்லா இருக்குது. அடுத்து இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோக் இல்லாட்டி ஷேடோ எஃபெக்டில் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டோக் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ ஷேடு வந்து அதே பிளாக் கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் பார்க்க நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் அடிஷனாக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ARN அண்ட் WALK. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணினா நடந்துக்கிட்டே காசு சம்பாதிக்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த வீடியோ. ஸோ அதனால் கிளிக் பைட்டுக்கோசரம் நான் வந்து இந்த ஃப்ரேஸை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டன் கொடுத்துட்றேன், இங்கேயும் டன் கொடுத்துட்றேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓகே கொடுத்துருங்க. இதில் ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் கீழே வரேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து நான் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஸ்டோக். ஸோ ஸ்டோக் ஆட் பண்ணிடுங்க, எப்பயுமே பார்க்க நல்லா இருக்கும். அடுத்து ஷேடோ ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஷேடோ ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இன்னும் முக்கியமான விஷயம் கலருங்க. ஸோ எந்த ஒரு இதுக்குமே நீங்கள் கலர் ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் இந்த கலர் அதுக்கு கொடுத்துட்றேன், இல்லாட்டி இந்த கலர் நம்ம ஏற்கனவே முன்னாடி யூஸ் பண்ண டெக்ஸ்ட்டோட கலரே நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இது பார்க்க இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அடுத்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா 3D எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 3D எஃபெக்ட் மூலிமா நீங்கள் எந்த 3D எஃபெக்ட் வேணாலும் டெக்ஸ்ட்டை வேணாலும் 3D எஃபெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து 3D எஃபெக்ட் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகேங்க, மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தான். இதை நான் கொஞ்சம் மேலே வச்சிடலாம், இல்லாட்டி கீழே வச்சிடலாம். பொசிஷனை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். வாகன் எடுக்கிற மிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்று நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேலரிக்கு போகிறேன். கேலரிக்கு போனதுக்கப்புறமா நான் ஒரு PNG வந்து ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் நான். ஸோ நான் அதை இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது இந்த PNG. ஸோ இந்த PNG ஆட் பண்ணால் ஒரு ஏரோ மார்க் PNG. ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து சைஸை வந்து ரொம்ப குறைச்சிருங்க, நல்லா குறைச்சிருங்க. ஓகே, ஒரு ஏரோ மார்க் சிம்பிள் காட்டுற மாதிரி. ஸோ இந்த ஏரோ மார்க் சிம்பிளை வந்து நீங்கள் கலர் சூஸ் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கோட கலரை வந்து நம்ம ரெட்லேயே இருக்கட்டும். ஏன்னா ரெட்டே நல்லா தான் இருக்குது. டிஃபால்ட் கலர் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ எல்லோ, வயலட் இல்லாட்டி ரெட் கலர், நிறைய கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். பேசிக்கலாக நான் ரெட்டை விட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஸ்டோக் ஆட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரெட் கலர் ஸ்டோக்கே நல்லா தான் இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வீடியோஸ் வந்து ஒரு தம்ப்நெயில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்ப்நெயில் வந்து ரெடியாக இருக்குங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணால் போதும். 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ PNGலே இருக்கட்டும், இதை வந்து நீங்கள் வெரி ஹை கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏன் வெரி லோ இமேஜ் குவாலிட்டி கொடுத்தேன்னா ஏன்னா தம்ப்நெயில் வந்து 2 MB தான் இருக்கணும். 2 MBக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களால் தம்ப்நெயில் வைக்க முடியாது. ஸோ அதனால நான் கம்மியாக கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த மாதிரி டாபிக்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காண்டி அது ஒரு கமெண்டா இருந்தாலும் சரிங்க, 2 கமெண்டா இருந்தாலும் சரி, அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணும் வகையில நம்ம சேனல்ல அதுக்கு டெடிகேட்டடான ஒரு வீடியோ தனியா அப்லோட் பண்ணுவோம். ஸோ அண்டில் தி சீனியர் தமிழடார் மூலம் அடுத்த நியூ வீடியோல உங்களை சந்திக்கும் வரை தமிழில் இருந்திருப்போம். ஸோ நன்றி, வணக்கம், பாய்.